இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விப்போ, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஐபிஆர். விப்போ கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் விப்போ 4 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. 4 மார்க்கில் தான் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? கிரியேட்டட் இன் 1967 டு ப்ரொமோட் intellectual property protection and encourage creative activity all over the world. இந்த விப்போ அப்படிங்கிற வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் 1967 உருவாக்கப்பட்டது. இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்துரிமை அதை பாதுகாக்கிறது தான் இதோட நோக்கம். இந்த விப்போவோட நோக்கம் a global forum for IP policy, that is intellectual property policy, services and information. இது ஒரு உலக அமைப்பு. இந்த விப்போங்கிறது ஒரு உலக அமைப்பு. Further, விப்போ is self-funded agency of United Nations. இந்த விப்போ உருவாக்கப்பட்டதில் யுனைடெட் நேஷனுக்கும் பங்கு இருக்குது, ஐநா சபைக்கும் பங்கு இருக்குது. மோரோவர் விப்போ இஸ் எ செல்ஃப் ஃபண்டட் ஏஜென்சி. விப்போவில் இப்போ 192 நாடுகள் உறுப்பினராக இருக்கிறாங்க. விப்போவோட மோட்டோ என்ன அப்படின்னு சொன்னால், டு என்கரேஜ் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. விப்போ மோட்டோ இஸ் டு என்கரேஜ் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி, தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி த்ரூஅவுட் த வேர்ல்டு. உலகம் முழுக்க இந்த அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாப்பது தான் இந்த விப்போவோட முக்கிய நோக்கம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜெனீவாவில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவில் இருக்குது. உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 26 ஏப்ரல். 26 ஏப்ரல் வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே என்னைக்கு அப்படின்னு சொன்னால் 26 ஏப்ரல், 26 ஏப்ரல். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 26 இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த இப்போ. இதில் பல்வேறு நாடுகள் இந்த ட்ரீட்டிஸுக்கு உடன்பட்டிருக்கு. அதில் இந்தியாவும் ஒன்று. 26 இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க இப்போது. அதில் பலதரப்பட்ட நாடுகள் அதுக்கு சம்மதம் தெரிவித்து அதில் இணைஞ்சிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவும் ஒரு நாடு. இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் விப்போவும் இந்தியாவும் எப்போ ஒன்று சேர்ந்துச்சு? அதாவது விப்போவில் இந்தியா எப்போ உறுப்பினராக சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பல நடவடிக்கைகளில் பல அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி அவங்க ஈடுபட தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னால் 1975 விப்போ அண்ட் இந்தியா. 1975 விப்போவோட ஒரு அங்கமாக இந்தியா இணையுது 1975. இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் விப்போ ட்ரீட்டிஸ். விப்போ நிறைய ட்ரீட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அதில் இந்தியாவும் சேர்ந்து பயணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில ட்ரீட்டிஸ் சொல்கிறேன். அதில் பாரிஸ் கன்வென்ஷன் 1998 கொண்டு வரப்படுகிறது விப்போவால். அதில் இந்தியா இணைஞ்சிக்கிட்டாங்க. பேட்டன் கோஆப்ரேஷன் ட்ரீட்டி 1998, அண்ட் தென் நைரோபி ட்ரீட்டி 1983, வியன்னா அக்ரிமெண்ட் 2019, லொக்கார்னா அக்ரிமெண்ட் 2019. இந்த மாதிரி பலதரப்பட்ட ட்ரீட்டிஸ் கன்வென்ஷனில் விப்போவோட சேர்ந்து பயணிக்குது இந்தியா. இந்த விப்போவோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விப்போ. நம்பர் 1, டு அசிஸ்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேம்பெயின் தட் இம்ப்ரூவ் ஐபி ப்ரொடக்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஐபிங்கிறது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. To assist the development of campaign that improve IP production all over the world.
ஒரு கேம்பெயினை உருவாக்கி வளர்த்தெடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் யாரோட வேலை அப்படின்னு சொன்னால் விப்போவோட வேலை. எதுக்கு? அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக உலகம் முழுக்க. அண்ட் தென் சைனிங் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஐபி ப்ரொடெக்ஷன். ஐபி ப்ரொடெக்ஷன் சம்மந்தமாக என்னென்ன இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் இருக்குன்னு சொன்னால் அதை பூரா சைன் பண்ணுறது யாரோட வேலைன்னா அந்த விப்போவோட வேலை. டு ரெண்டர் லீகல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஐபி. டு ரெண்டர் லீகல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஒரு டெக்னிக்கல் உதவியாக இருந்தாலும் சரி, லீகல் அசிஸ்டன்ஸ் சட்டப்பூர்வமான உதவிகளாக இருந்தாலும் சரி, அதை வழங்குறது யாரோட வேலைன்னா விப்போவோட வேலை. ரிலேட்டிங் டு ஐபிஆர். டு இம்ப்ளிமெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் and then to ensure the work of services that facilitate the international IPR production. To ensure the work of services that facilitate the international IPR production. And then further, a world reference source for information, that is IP information. Intellectual property அது தொடர்புடைய தகவல்கள் இன்ஃபர்மேஷனை வழங்குறதில் ஒரு சோர்ஸாக இருக்கிறது இதுனா இந்த விப்போ தான். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் 4 டைப் இருக்குது. ட்ரேடு சீக்ரெட், ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டன்ட். 4 டைப்ஸ் ஆஃப் ஐபி. ட்ரேடு சீக்ரெட், ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டன்ட். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்னன்னு சொன்னால் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதை உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரேங்கிங் கொடுக்குறாங்க அந்த விப்போ. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த GII என்று சொல்லப்படுகிற குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் எத்தனாவது ரேங்கில் இருக்காங்கன்னா 52nd ரேங்கில் இருக்காங்க. அதுக்கு ஒரு ஆனுவல் ரேங்கிங் கொடுக்குறது யாரோட வேலை அப்படின்னு சொன்னால் இந்த விப்போட வேலை. என்ன GIIன்னா என்னங்க? குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்னால் என்ன ரேங்கிங் கொடுப்பாங்க? an annual ranking of countries by their capacity for and success in innovation. இன்னோவேஷனில் அவங்க என்ன கெப்பாசிட்டியில் இருக்காங்க, அவங்க எவ்வளோ சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ இந்த இன்னோவேஷனில் எவ்வளோ வெற்றி அந்த நாடுகளுக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சு அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரேங்கிங் போடுறாங்க விப்போ. அதில் இந்தியா 52வது இடத்துல இருக்குது. ஒரு முக்கியமான ட்ரீட்டி விப்போவுக்கும் இந்தியாவுக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியல, ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விப்போ காப்பிரைட் ட்ரீட்டி. விப்போ காப்பிரைட் ட்ரீட்டி, a special agreement under the Berne Convention which deals with the protection of works and rights of their author in digital environment. டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டில் ஆர்த்தரோட ஒர்க்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான காப்பிரைட் ட்ரீட்டி தான் இந்த ட்ரீட்டி, விப்போ காப்பிரைட் ட்ரீட்டி. இதில் இந்தியா அப்படிங்கிற நம்ம நாடு இணைந்திருக்கு. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிறதுக்காக. அதுக்கு முன்னாடி நிறைய கன்வென்ஷனில் விப்போவும் இந்தியாவும் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறாங்கன்னு சொன்னேன். ஒரு 5-6 கன்வென்ஷன் சொன்னேன். ஓகேவா? இது உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த விப்போ காப்பிரைட் ட்ரீட்டினா என்ன, அந்த ட்ரீட்டி என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறதுக்காக இதை சொன்னேன். இப்போ விப்போ அப்படிங்கிற அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது, அதோடய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, என்றைக்கு ஐபிஆர் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம், வேர்ல்டு ஐபிஆர் டே அப்படிங்கிறத சொன்னேன். 26 ஏப்ரல்னு சொன்னேன். விப்போவும் இந்தியாவும் எப்போ ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறத சொன்னேன். நிறைய ட்ரீட்டிஸ் இருக்குது, அதில் சில ட்ரீட்டிஸ் உங்களுக்கு சொன்னேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 மார்க்குக்கு ஸ்டடி லாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.